Photography has always been my passion. சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மாவோட ட்ராவல் பண்ணும்போது, ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணும்போது, அந்த டைமில் வந்துட்டு ஃபோட்டோ வீடியோவுக்கு வந்து தனித்தனி கேமராவாக இருந்துச்சு, நாட் அ சிங்கிள் கேமரா. ஸோ நானே வந்துட்டு ஃபோட்டோவும் எடுப்பேன், நானே வீடியோவும் எடுப்பேன். ஸோ ஐ யூஸ் டு லைக் பி ஸோ பேஷனேட் அபவுட் photography. Hi, I'm Adil. I'm a wedding photographer from Chennai. I've been in the wedding industry for the past 10 years. I run an organization called Roving Lens. On the span of 5 years, we would have done about 400 plus weddings. இந்த எல்லா 400 வெட்டிங்ஸுமே வந்துட்டு யூனிக்காக இருந்திருக்கு. நாங்கள் ஒரே மண்டபத்தில் இல்லை ஒரே ஹோட்டலில் ஒரே பேங்க்வெட்டில் மல்டிபிள் இவெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம். பட் எந்த ஒரு இவெண்ட்டோட 2 ஃபோட்டோஸுமே வந்துட்டு ஃபோட்டோ செட்ஸுமே சேமாகவே இருக்காது. பிகாஸ் இட்ஸ் யூனிக். சி, திஸ் இஸ் ஃபோட்டோகிராஃபி. இப்போ வந்து ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னா நிறையா வந்துட்டு கோர்ஸ் இருக்குது. இப்போ வந்து விஸ்காம் அதுமாரி இன்னும் நிறைய கோர்ஸ் இருக்குது. அது மூலயமா போனாங்கன்னா நல்ல ஃபோட்டோகிராஃபர் ஆகலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்லி செல்ஃப் தாட் ஃபோட்டோகிராஃபர். எனக்கு வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி யாராச்சும் கற்றுக் கொடுத்து இல்லை படித்து கற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ வில் சே இட்ஸ் அ பிக் நோ. அது வந்துட்டு நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட், இட்ஸ் அ ட்ரைவ். யூனோ, நம்மளுக்கு ஒரு பிக்சர் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு கொஸ்டின் நம்மளுக்குள்ளே வரணும். அது வந்தால் தான் வந்துட்டு வீல் பி ஏபிள் டு கெட் தட் ஆன்சர். என்ன மாதிரி லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, என்ன மாதிரி பொசிஷன் இந்த ஃபோட்டோகிராஃபர் இருந்திருக்கும், என்ன மாதிரி லைட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, எத்தனை லைட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த இமேஜில். ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்துட்டு லைக் ஐ யூஸ் டு பிரேக் இட். ஸோ தட் இஸ் மை செல்ஃப் தாட் ஜர்னி. ஃபோட்டோகிராஃபி என்னோட கெரியராக மாறும் அப்படின்ட்டு நானே எதிர்பார்க்கல. பிகாஸ் ஐ வாஸ் அன் இன்ஜினியர். ஐ வாஸ் இன்டு அன் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஐ யூஸ் டு லைக் ஹாபியாக வந்துட்டு பேர்ட் ஃபோட்டோகிராஃபி, வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் இதெல்லாமே வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணும்போது தேர் யூஸ் டு பி அ லாட் ஆஃப் கமெண்ட்ஸ், லைக்ஸ் இதெல்லாம் நிறைய வந்துட்டுருக்குறோம். ஸோ அது வந்துட்டு ஒரு பெரிய பூஸ்டாக இருந்துச்சு. படிச்சுட்டு இருக்கும்போது ஒன் ஃபைன் டே என்னோடய ஃப்ரெண்ட் கால் பண்ணிவிட்டு எங்கள் அக்கா கல்யாணம் நடக்குது, நீ தான் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஐ வெண்ட் இன் ஷார்ட் அண்ட் ஐ எடிட்டட் த பிக்சர்ஸ் அண்ட் ஐ சென்ட் டு தெம். ஸோ அவங்க எனக்கு கால் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கப்புளாக வந்துட்டு ஒரு காலில் வந்துட்டு எனக்கு கால் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எங்கள் லவ்வை கேப்சர் பண்ணியிருக்கிறீங்க. லைக் எனக்கு எங்கள் ஃபோட்டோஸ் பார்க்கும்போது ரியல் லைஃப்பில் எங்கள் 2 பேர் எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரும்போது there was a lot of happiness எனக்குள்ள. அண்ட் அன்றைக்கி வந்து ஐ ரியலைஸ்ட், ஓகே நம்ம ஒரு இன்ஜினியராக இருந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்து யாருக்கோ தெரியாத உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு முன்னாடி நடக்கிற ஒருத்தவங்களோட லைஃப் இவெண்ட்டை இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுக்கும்போது there is something that ஒரு ரியல் லைஃப் ஃபீலிங் இருக்கும், ரியல் லைஃப் கனெக்ஷன் இருக்கும். அப்படின்ட்டு தான் வந்துட்டு I decided, okay, I want to become a photographer. ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே யார் வேணால் டிஎஸ்எல்ஆர் வச்சுருந்தா யார் வேணால் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதோட ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சால் யார் வேணால் எப்படி வேணால் ஃபோட்டோ எடுத்து யார் வேணால் எப்படி வேணால் என்ன வேணால் பண்ணலாம். The biggest skill set that you require is not just like வெறும் கேமரா, ஃபோட்டோகிராஃபி, டெக்னிக்காலிட்டிஸ் இதெல்லாம் மட்டும் தெரிஞ்சால் பார்த்தாது. ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற கப்பில் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு ஒர்க் பண்ணோம். Look here, Deepta, look here. Dinesh, look. நாங்கள் பண்ணதுலேயே வந்துட்டு ஒன் ஆஃப் த யூனிக்கெஸ்ட் வெட்டிங்ஸ் எதுனா வந்துட்டு இந்த பொண்ணோட அப்பா வந்துட்டு ஹி பாஸ்ட் அவே வைல் வி வர் ஷூட்டிங். ஒரு இடத்துல ஒருத்தர் மட்டும் வந்துட்டு ஒரே இடத்துல நின்றுக்கிட்டே இருந்தார். அவர் மூவ் ஆகலை. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கிட்ட போயிட்டு ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு போனேன். இட் வாஸ் த ஸ்டாச்சு ஆஃப் த பிரைட்ஸ் ஃபாதர். that just shook me up. Like எனக்கு வந்துட்டு அந்த இடத்துல I cried. Like I literally had tears. and அந்த ஸ்டாச்சு வந்து ரொம்ப 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 ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்துட்டு அதை நான் I definitely wanted to make it more memorable. என் பையன் இது பண்ணுறான், இது ஃபோட்டோகிராஃபர் படிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இந்த மாதிரி டாக்டர் இன்ஜினியர்லாம் கொஞ்சம் பெருமையாக பார்ப்பாங்க. எங்கள் அம்மா வந்துட்டு என்கிட்ட கேட்டாங்க, நான் உனக்கு பொண்ணு பார்க்கும்போது நான் என்னன்ட்டு போய் சொல்லுவேன், என் பையன் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்கிறதா அப்படின்னு கேட்டாங்க. I was like I was shocked.
People see photographers to be like someone who's coming from a poor background or someone who's not having a background, or photography to be a very rated career, and there's like no hopes about a photographer. இந்த மாதிரி நிறைய ஒரு இம்பேக்ட் வந்துட்டு மக்கள்கிட்ட வந்துட்டு இருக்கு. ஸோ ஐ திங்க் அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஷுட் பி ஃபர்ஸ்ட்லி சேஞ்ச்ட். I believed that photography will evolve, like photographers will be given the kind of respect like how a doctor or a lawyer is being treated. Photography la nalla sambharikalam. People started calling us from different destinations. Slowa Chennai la we started going towards Bangalore, Goa, Hyderabad, Udaipur. இந்த மாதிரி லைக் we covered almost India. அதுக்கப்புறம் we started traveling across the world. ஸோ இதுக்கு முன்னாடி we've done like multiple weddings in US, UK, Dubai, Bali. இந்த மாதிரி டெஸ்டினேஷன்ஸில் நடக்கிற வெட்டிங்ஸ் நிறைய பண்ணியிருக்கிறோம். Your art will get your recognition, not your followers, likes. இதெல்லாமே டுடே ஈவன் ஃபார் பிகினர்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு 5K ஃபாலோவர்ஸ் எனக்கு வந்துடணும், ஒரு 5,000 லைக்ஸ் நம்மளோட ஃபோட்டோக்கு வரணும். ஐ see a lot of young photographers misleading their path. அதெல்லாம் விட்டுட்டு உங்களோட ஆர்ட்டை நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ, வாட் எவர் யூ வாண்ட் டு சே, லைக் உங்கள் ஃபோட்டோலேருந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ நீங்கள் அதை மட்டும் கன்சிஸ்டன்ஸாக ஃபாலோ பண்ணாவே you will definitely have a success.